அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 31வது அப்டேட்டை நம்ம பார்க்குறோம். பரபரப்பான சூழ்நிலை, தாக்குதல் நிலவரங்கள் சற்று கூட சளைக்கவில்லை. பகல் நேரத்திலும் கடுமையான தாக்குதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவோட நிலைகள் அடுத்தடுத்து இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. பதில் நடவடிக்கையாக இரவு நேரத்திலையும் தாக்குதல், பகல் நேரத்திலையும் தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஈராக்கினுடைய எர்பில் விமான நிலையங்கள் மீது கடும் தாக்குதலை நிகழ்த்தியிருந்தாங்க. இன்று பக்ரைனில் ஒரு ஆயுத குடோன்கள் வெடித்து சிதறிய பகுதிகளும், குவைத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிலைகளும் தாக்கல் நடத்தியதாக ஈரான் கிளைம் பண்ணுறாங்க. ஜாஸ்க் மற்றும் அஸ்வாஸ் 2 பகுதியில் மிக கடுமையான இன்னுமே புகை மண்டலம் வந்ததாகவும் தெரியுது. இஸ்ரேலுக்குள்ளே என்ன ஆச்சு? வெஸ்ட் பேங்க் பகுதியில் பயங்கரமான ஒரு சம்பவம், பெரிய ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இப்போ ட்ரம்ப் தலையை சொஞ்சிட்டு உட்கார்ந்த பாரு, இப்போ தான் ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தால் இப்போ அடுத்த பிரச்சனை கொண்டு வந்து விட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த ஏரியாவில் எல்லாம் ஓடி வந்து அந்த இடத்துல எப்பா அந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கப்பா, பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்குறேன் பாருங்கள், அனௌன்ஸ் பண்ண போகிறேன், நீங்களே ஷாக் ஆக போகிறீங்க. சுற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான அப்டேட்டாக பார்த்துடலாம். அன்றைக்கி இரவு பதிவாதமாக நீங்கள் தூங்கணும் இல்லையா, அதனால் சூப்பரான அப்டேட்டாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் சூடானாலும் பரவாயில்ல, அப்பப்போ தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இந்த தகவல் நான் சொல்லி தான் ஆகணும். பக்கத்தில் வீடியோ பதிவு ஒரு சைடு மட்டும் நான் போட்டு வரேன். ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் தொடர்ந்து வரும். காட்டுத்தீ ஃபஸ்ட்டு வந்து நார்வேவை கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவுக்கு பண்ணுது. அப்புறம் சிசிலின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஐரோப்பா நாடான ஸ்பெயின் ப்ளஸ் வந்து ஃப்ரான்ஸ், ரெண்டுமே உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்கு. ஃப்ரான்ஸில் மட்டும் ஒரு 10,000க்கு மேற்பட்ட பீப்புள் வந்து வெளியேற்றிட்டாங்க. இந்த பக்கம் ஸ்பெயின் வந்து 32,000 ஹெக்டருக்கு மேலே தொடர்ந்து அவங்களால அணைக்கவே முடியல, சமாளிக்கவே முடியல. ஃப்ரான்ஸ் வந்து அதை விட மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐரோப்பா நாடுகளான ஸ்பெயின், காலைப்பதிவுன்னு சொல்லியிருந்தேன், நான் இப்பயும் சொல்கிறேன், வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க இல்லையா, ஃபீஃபா வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க இல்லையா, அங்கே தான் அந்த டீம் தான். அவ்வளோ பெரிய காட்டுத்தீ. 2 நாடுகளுமே வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி கிட்டத்தட்ட அந்த ஏரியா பகுதியில் அனௌன்ஸ் பண்ணது தான். ஃப்ரான்ஸ் வந்து குறிப்பிட்ட பகுதியில் தான், பட் இவங்க ஸ்பெயின் வந்து அவங்க நேஷ்னல் எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கே எப்படி அணைக்கிறதுன்னு தெரியல, மழைப்பொழிவு வந்தால் தான் உண்டுன்ற மாதிரி காத்துட்ருக்காங்க. இன்னும் அங்கேருந்து மக்களை தொடர்ந்து வெளியேற்றிட்டு தான் இருக்காங்க. அந்த பதிவில் பாருங்கள். இப்போ நான் இஸ்ரேலுக்கு போயிடுறேன். இஸ்ரேலில் வந்து இந்த பாலஸ்தீன் இருக்கு இல்லையா பக்கத்தில், இப்போ நாளைக்கு உங்களுக்கு வரைபடத்தை ஓப்பன் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். பாலஸ்தீன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல டெல் அப்படின்ற ஒரு நகரம் கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளார, இது ஏற்கனவே ஆர்கே சேனலில் லைட்டாக தான் சொன்னேன், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். டெல் அப்படின்ற ஒரு கிராமத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து இந்த இஸ்ரேலேருந்து ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, எப்போவுமே அந்த பாலஸ்தீன மக்கள் இங்கே வந்து இந்த ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க அடிக்கிறது. அவங்க வந்து இது காலங்காலமாக எங்கலேண்டு, நீங்கள் எப்படி அதை சொல்லலான்றது. கடந்த 1 மாத காலமாகவே திடீர்னு அங்கே போயிட்டு அந்த பகுதிகளில் அந்த சரகுகள்லாம் கொளுத்தி விடுறது, திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை அடிக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, பக்கத்திலே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒரு பெரிய ஹவுசிங் யூனிட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டெல்ன்ற பகுதி சரி, அப்புறம் ஜுடா அண்ட் சமேரா, இந்த 3 கிராமங்கள், இந்த கிராமங்களில் வந்து அடிக்கடி திடீர்னு ஆயுதங்களை கொண்டு வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு தேடுதல் வேட்டை எடுப்படுறது. இல்லீகலாக பர்மிஷன் இல்லாமல் வீடு கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறையா குடியிருப்புகளை மற்ற இடத்துல வந்து இடிச்சு தான் இருந்தாங்க இஸ்ரேல். அப்போ என்னாச்சுன்னா, இந்த குறிப்பிட்ட டெல் பகுதியில் இங்கேருந்து ஒரு 30 இஸ்ரேலினுடைய மக்கள் இந்த பக்கம் போகிறாங்க. அங்கேருந்து ஒரு 6 பேர், 6ல் ஒரு 10-15 பேரே வந்திருப்பாங்க. பெரிய ஒரு கை கலப்பு வர மாதிரி சம்பவம். இஸ்ரேலினுடைய இராணுவம் ஓடி வராங்க. இலே நிறுத்துங்களேன்னு தான் ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும்போது திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த இஸ்ரேல் ஆர்மிக்கிட்ட இருந்த துப்பாக்கியை பிடுங்கிட்டு நேராக சுடுறாரு. அந்த இடத்துல இஸ்ரேலினுடைய இராணுவம் ஒருத்தர் இறந்து போயிட்டார், இன்னொருத்தர் காயம் அடைகிறாரு. இப்போ இஸ்ரேல் வந்து அவங்க நியூட்ரலைஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா கன்று கையில் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இவர் என்ன பண்ணால் அவசரத்தில் சுட்டதில் 2 அவங்க பாலஸ்தீன நபர்கள் மீதும் ஐ திங்க் தடுக்க போயிருக்காங்க, சுடாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க மீதும் ஒருத்தர் 2 பேர் மேலே குண்டு பாய்ந்ததாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள்
எந்த நியூஸ் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இங்கே நடந்த நிகழ்வுகளை சொல்லிடுறேன் நான். அதுக்கப்புறம் அவங்க பதிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நியூட்ரலைஸ் பண்ண பதில் தாக்கம் நடத்திருக்காங்க. கூட ஒரு பக்கம் இருந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, 4 பேருமே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ 4 பாலஸ்தீன மக்கள் இந்த பக்கம் இறந்து போயிருக்காங்க, 2 இராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு 2லிருந்து 3 பேர் வந்து காயமடைந்திருக்காங்க, படுகாயம் அடைந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து டெல் அப்படின்ற ஒரு கிராமத்தில். இன்னொன்று வந்து ஜுடா அண்ட் சமேராவில் என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு குரூப் ஒரு 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, கத்தியோடு உள்ள வந்துட்டாங்க. கத்தியோடு வந்ததில் அங்கே இஸ்ரேல் மக்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இஸ்ரேல் தான் போட்டிருக்காங்க, இராணுவம் போடல. இஸ்ரேல் மக்களுமே என்ன பண்ணுறாங்க, கத்தி குத்திட்டாங்க. கத்தி குத்துனதில் கிட்டத்தட்ட படுகாயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை கிரிட்டிக்கல் கண்டிஷன் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 2 சம்பவம் வந்து நடக்குது. இறந்து போன வீரர் கூட புகைப்படத்தை வெளியிட்டுட்டாங்க. அப்போ உடனே இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த இஸ்ரேலினுடைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, பெரும் மக்கள் திரளாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஏரியா ஃபுல்லாகவே. டேய் எங்கள் இராணுவத்தையே சுட்டுட்டீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியா ஃபுல்லாக கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது பண்ணிட்டாங்க. இந்த கொளுத்த ஆரம்பிச்சோன்னே விஷயம் அடுத்து இப்போ அந்த பிரச்சனையை அடுத்த சொல்யூஷனுக்கு கொண்டு வரணும். உடனே அவங்களுடைய பென்குவிர் அவருடைய பதிவை நீங்களே பாருங்கள். அந்த வில்லேஜ் ஆஃப் த மர்டர் இன் ஜுடா அண்ட் சமேரா வில் பி ஜட்ஜ் லைக் பெய்ட் ஹனூன் இன் காசா. காசாவில் என்ன நடந்தாங்களோ அதுதான் நம்ம இதை ஜட்ஜ் பண்ண முடியுது. நம்ம மக்களை மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து பிரைம் மினிஸ்டருடைய ஸ்மால் கேபினட் மீட்டிங்க்கு போகிறேன். நான் போய் டிமாண்ட் பண்ண போகிறேன், ஐடிஎஃப்க்கு ஆர்டர் பண்ண போகிறேன். வைப்ட் அவுட்டு அவங்க வந்து காற்றுல கூட இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வைப்ட் அவுட் பண்ணணும். அந்த டெரரிஸ்ட், அந்த சப்போர்ட்டர்ஸ், அந்த டெரரிஸ்ட் ப்ரைசஸுக்கு, அந்த தீவிரவாதத்துக்கு என்னவோ அதுக்கான தண்டனை கொடுத்தே ஆகணும். தே ஹவ் டு டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரம் எவ்ரி ஜூஸ் மர்டர் த எனிமி மஸ்ட் சஃபர். ஒவ்வொரு ஜூஸ் மக்களுடைய இறப்புகளும் எதிரிகள் வந்து நிச்சயம் அதை அவங்க பழி வாங்கியே தீரும், அவங்க சஃபர் ஆகியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் இன் காசா இட்ஸ் அ டைம் டு ஸ்பீக் இன் ஜுடா அண்ட் சமேரா. காசா மாதிரியே ஜுடா அண்ட் சமேராவுக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லிட்டு, மிடில் ஈஸ்டில் லாங்குவேஜ் என்னவோ அதே லாங்குவேஜில் இங்கே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கேபினெட் அவை கூட்டத்தில் வந்து இன்னும் முடிவு அனௌன்ஸ் பண்ணாலும் கிட்டத்தட்ட இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த வில்லேஜை முழுமையாக வந்து ஆர்ம் இல்லாமல் டிஃப்யூஸ் பண்ணும், அதாவது ஆயுதங்கள் இல்லாமல் ஃபுல்லாக தாக்கல் நடத்தி ஒன்று பறிமுதல் செய்யணுன்றதுக்கான வரதுக்கு வரப்போகுது. ரிவோக் த ஒர்க் பர்மிட். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே ஜுடா அண்ட் சமேராவை கொண்டு வரலான் இருக்காங்களாம். இன்னொன்று வந்து முழுமையாக செக் பாயிண்ட் வைக்க போகிறாங்களாம் அந்த 2 முக்கிய கிராமங்கள், நகரங்கள்னு கூட சொல்லலாம். சின்ன குட்டி நகரம், பெருசாக இல்லை, குட்டி நகரங்கள் தான். அந்த இடத்துல ஜுடா அண்ட் சமேராவும் என்ன ஒருவேளை இன்னும் லீகலைஸ்டாக மேபி அந்த ஏரியாவே வந்து வைப்ட் அவுட் பண்ணுறாங்களான்னு தெரியல, ஃபுல்லாக தாக்கல் நடத்த போகிறாங்களான்னு தெரியல. இப்போ வந்து பாலஸ்தீனம் வந்து அவசரமாக கோரிக்கை வச்சுருக்காங்க, ஐயா எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் பகுதிகளில் வந்து முழுமையாக தரைமட்டமாக போகுது, எங்களை யாராவது எங்களுக்கு காப்பாற்றுங்க அப்படின்றாங்க. அந்த பக்கம் பென்குவிர் வந்து அதெல்லாம் அடித்து தரமட்டம் ஆக்கியே தீரணும், 2 சோல்ஜர்ஸ் எங்கள் பக்கம் இறந்து போயிருக்காங்க, நாங்கள் வந்து அடிச்சே தீருவோன்றாங்க. நார்மலாக அவங்க ஒரு சோல்ஜர்ஸ் இறந்துட்டாவே அவங்க இந்த பக்கம் 100 பேர் பக்கம் மேலே அட்டாக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி காசா மீதும் பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க இன்றைக்கி பகல் நேரத்தில். ஏன்னா அவங்க ஆயுத குடோன்கள் இருந்ததாகவும் அந்த ஏரியாவில் நாங்கள் தாக்குதல் நிகழ்த்தியதாகவும் சொல்கிறாங்க. ஸோ முழுவதும் இப்போ வெஸ்ட் பேங்க், அதாவது இந்த பாலஸ்தீன் பகுதியில் இருக்கக்கூடிய ஜுடா, சமேரா, டெல், இந்த 3 இடங்கள். நார்மலாகவே ஜுடா அண்ட் சமேராவில் என்னென்னா அங்கே ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது. அந்த கேம்புக்குள்ளே எப்படியோ ஒரு வகையில் ஆயுத சப்ளை வந்துகிட்டே இருக்குது. அந்த ஆயுதம் மூலயமா வருது, இல்லை இவங்க உள்ளே போகிறது, அங்கே நிறைய கட்டிடங்களை இடிக்கிறது, அந்த இஷ்யூ அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது வந்து ஒரு முடிவில்லா தொடர் கதையாக இருந்துகிட்டே இருக்குது. பட் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ட்ரம்ப் தலையை சொஞ்சிட்டு உட்காந்து பாரு, யோ என்னதான் நடக்குதுங்க, இருக்கிற பிரச்சனையே நீங்கள் ஆரம்பித்து வச்ச பிரச்சனையை முடிச்சு வைக்காமல் என் தலை மேலே வந்து ஃபுல்லாக பேர்டனை இறக்கி விட்டுட்டீங்க, இது நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறேன், இப்போ புதுசாக எதோ வேறு கிளப்பி விட்டுட்டீங்களா, இப்போ தான் ஏதோ சவுதி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஆப்ரகாம் அக்காடு அது இதுன்னெலாம் நான் சொல்லி என்ன இந்த அக்கா வச்சு பேக்கர் வாங்கின கதையை அதெல்லாம் கொண்டு ஒத்துக்கிட்டாங்க. கேட்ட கடைசியில் இப்படி வந்து நிறுத்திட்டீங்களேன்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்குது. இன்னும் நான் வெடிக்கிறதுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அவ்வளோ சீரியஸ் கன்சர்னாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு பதிவு பார்த்தேன்,
ஒரு 200க்கும் மேற்பட்ட காரு, இந்த பக்கம் ஒரு 200 கார், அந்த பக்கம் 200 கார், ஒட்டுமொத்த மக்களை இறங்கி அவங்க பாட்டுக்கு வராங்க. இராணுவம் ஒரு பக்கம் போய் தடுத்து ட்ரை பண்ணுது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த பக்கம் ஒரு குரூப் வந்து பயங்கரமாக இருக்குது. ஹெவி கிளாஷஸ் வந்து நைட் நடக்க போதா, அதுக்கு ஒரு இராணுவம் கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்களான்னு தெரியல. அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம். சரி, இந்த பக்கம் வந்தது அப்படின்னா கைஸ், நான் காலையில் சொன்ன மாதிரி தான், ஆயுதம் என்பது குவியல் குவியலாக வந்து கொண்டே இருக்கிறது. இன்று பகல் வேலையிலும் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது, இரவு வேலையிலும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. நான் இந்த அளவுக்கு இவ்வளோ இதுக்கு முன்னே தாக்குதல் நடத்தும் போது மட்டும்தான் போர் விமானங்கள் சாரசாரியாக வரும், ஹோல்டு பண்ணோம். எனி டைம் தாக்கல் நடத்துகிற மாதிரியே வந்துட்டு இருக்கே, எப்படின்னு தெரியல. எனி டைம் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு சென்காம் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வரைபடத்தை பாருங்களேன், மொத்தமாக 12 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. கொனாரக் அப்படின்ற ஒரு பகுதியிலையும், ஜாஸ்க்ன்ற பகுதியிலும், அப்புறம் குஷம் ஐலாண்டு, பேந்தர் அப்பாஸ். இது வழக்கமாக ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு தான். அது தாக்கல் நடத்துறது எல்லாமே ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்காக தான் பார்க்கலாம் நம்ம. அப்புறம் யாஸ்டுன்ற பகுதியும் வந்து நைன்ன்ற பகுதியிலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. இஸ்பகான் பக்கத்துலேயே, இஸ்பகான் பக்கத்துலேயே பெரிய தாக்கல் இருந்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த பக்கம் அஸ்வாஸ் பகுதியை நோட் பண்ணுங்க. அதில் நேற்று இரவு நடத்தின தாக்குதல் சாயந்தரம் வரைக்குமே புகை மண்டலம் வந்ததே இருந்தது, அங்கேருந்து பதிவில் பார்க்க முடியுது. மறுபடியும் சாயந்தரமும் நடத்தினாங்க, அந்த பகுதியில் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் வழக்கமாக அந்த ஈராக்கினுடைய எல்லை பகுதியை ஒட்டி நடத்துகிறாங்க. அப்புறம் காஸ்பியன் சி மேலே ஒரு பகுதி, ஒரு போர்ட் ஒன்று மறுபடியும் இன்னைக்கு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஈரான் தரப்பில் இன்று நடத்திய தாக்குதலில் எங்கள் மக்கள் 7லேருந்து 8 பேர் பக்கம் வெவ்வேறு இடங்களில் இறந்து போனதாக சொல்கிறாங்க. இதுவரை 55 மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து சொல்கிறாங்க. இந்த குசஸ்தான் ப்ரோவின்ஸ் தான் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. மேபி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது இப்போ அண்டர் கிரவுண்டு மாதிரி இவங்க ட்ரோன் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, ஏதாவது B1 பாம்பர்ஸ் மூலிமா போட்டிருப்பாங்களா, இந்த 30 அடியில் உள்ளே போயிட்டு 50 அடி 100 அடியில் போயிட்டு தாக்கல் நடத்தணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏன்னா அதை முன்னோட பண்ணால் க்ளோஸ், அதாவது மூடினா கூட ஒரு மாதிரி புகை வந்த மாதிரி தான் தெரியுது. அப்புறம் ஜாஸ்க்ன்ற பகுதி கீழே அந்த பந்தர் அபாஸ் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் சாயந்தர வேலையிலே ஒரு கண்டினியூஸ் அட்டாக், ஒரு 20 இடத்துல 25 இடத்துல ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. அடுத்து இப்போ IRGC வந்து ஒரு ஏவுகணை அனுப்பிட்டு 27வது வேவ் அனுப்புறேன்ட்டாங்க. எப்பவுமே நம்ம பாருங்கள், இந்த சீசன் 2ல் கூட நம்மளுக்கும் IRGCக்கும் பெரிய போட்டியாக இருக்கும் இந்த வேவ் அனுப்புறதில்ல. இப்போ அவங்க 27th வேவ் அனுப்புகிறாங்க, நம்ம வந்து கிட்டத்தட்ட 31st அப்டேட்டு. இதற்கு முன்பு நம்ம 100ல் கிட்டத்தட்ட 150 பக்கமே வந்துட்டோம், அப்புறம் தான் ஹோல்டு பண்ணிட்டோம். இது செகண்ட் சீசன் 3ல் சொல்கிறேன். 27வது வேவ் அனுப்புகிறாங்க. அதில் ஃபெட்டா 110, ஜுல்ஃபயர், அப்புறம் பவர் மிசைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் நசர் 2 எல்லாமே நாங்கள் அதிகமாக அனுப்பணுன்ற மாதிரி சொன்னாங்க. இதில் பெருசாக பாதிக்கப்படுறது வந்து இன்றைக்கி எர்பில் கவர்னன்ட் தான், அதாவது ஈராக்கோட குர்திஸ் ரீஜியன். அந்த குர்திஸ் ரீஜியனில் ஒரு ட்ரோன் அட்டாக் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த விமான நிலையம் ஒன்று இருக்குது எர்பிலில், வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் இருக்குது. அந்த ரன்வே ஃபுல்லாகவே அட்டாக் பண்ணிட்டாங்க. அந்த ரன்வே பக்கத்தில் ஒரு அமெரிக்காவுடைய பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸும் அப்புறம் வந்து சர்வேலன்ஸ் பலூனும் இருந்தது. அதை நாங்கள் அடிச்சிட்டோன்றாங்க. ஆனால் உங்களுக்கு நீண்ட நெடிய பதிவு ஒன்று, அது வீடியோ பதிவு கூட பாருங்கள், அந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. பெருசாக பாதிக்கப்பட்ட அந்த பதிவுகள் தெரியுது. அதாவது புகை மண்டலம் வந்துட்டே இருக்குது, கண்டினியூஸாக வந்து பெரிய ஒரு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இது இரண்டும் பேரும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. ஒன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப்ஸும், அப்புறம் ஈரானுமே நடத்தியிருக்காங்க. இந்த இடத்துல என்னென்னா, அந்த அல்-ஜைரி அவர்கள் இப்போ தான் ஈராக்கினுடைய பிரசிடென்ட் அங்கே போனார். போயிட்டு பேச்சுவார்லாம் நடத்திட்டு மனுஷன் வீட்டுக்கு கூட வந்து தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டார். தண்ணி குடிக்கிறதுக்குள்ளே திரும்பி பார்க்குறீங்க, இப்படி அடியான்னு நடிக்கிறீங்களே. அந்த மனுஷனுக்கான மரியாதை என்ன? நேற்று தான் 4 அக்ரிமெண்ட் 5 அக்ரிமெண்ட் போட்டீங்களே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த நியூயார்க் டைம்ஸ் வந்து ஏதோ அவங்க மறுவைத்த நபர்கள் எட்டி பார்த்த மாதிரி இவர் போனதே அங்கே அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தூதுவராக தான் போனார் அப்படின்னு சொல்ல. அதாவது அவர் ஒன்று எக்ஸ்ட்ரத்தில் கதையாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு ஒரு பத்திரிகை தர்மத்தின் அடிப்படையில் அளந்து விடுங்க. எனக்கு அமைதி ஏற்படுத்தணும்னு எனக்கு என்ன, அமெரிக்கா தாக்கல் நடத்துகிறாங்க, ஈரான் நடத்துகிறாங்க, நான் போய் அந்த பொசிஷனில் இருப்பேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை. அதெல்லாம் நாங்கள் எங்கள் விஷயமா தான் பேசணும் அப்படின்னு அவரு அந்த பக்கம் சொல்ல. யார் என்ன சொன்னாலுமே என்ன விஷயம், ரியாலிட்டி என்னன்னா அந்த இடத்துல தாக்குது. சரி, இன்னொரு இடம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே அல் உதைத் ஏர்பேஸ், குவைத்தில் இருக்கக்கூடிய பேஸ் ஒன்று. அங்கே 3 அமோனியம் அண்டு எக்யூப்மெண்ட் வேர் ஹவுஸ் மீது
தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருப்பதா சொல்றாங்க. இந்த 27வது வேவ்ல ஒரு பெரிய சக்சஸ். பக்ரைன் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு ஒரு சிவியர் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் ஒரு சென்டர் பகுதியில் ஒரு மாதிரி வெடிச்சு சிதறி புகை மண்டலமாக தெரியுது. முதல் முறையாக பக்ரைன்ல இருந்து ஒரு பெரிய ஒரு பதிவு ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 500 மீட்டர் பக்கம் எங்கெல்லாம் அமெரிக்க நிலைகள் இருக்கிறதோ இல்லை முக்கியமான சென்டர்ஸ் இருக்கிறதோ, மக்களே இப்போ இருந்தே நீங்கள் 500 மீட்டர் தள்ளி போயிடுங்க, குடியிருந்தீங்கன்னா கூட தள்ளி போயிடுங்க, எங்கள் அடியில் ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு தடவை முடிவு எடுத்துட்டுனா என் பேச்சை நாங்களே கேட்க மாட்டோம், அடின்னு அடிப்போம். அதனால மக்களே முடிஞ்சால் தள்ளி போயிடுங்க, முடிஞ்சால் நாட்டை விட்டு ஓடிடுங்க, ஏன்னா இனிதான் நாங்கள் எங்கள் நேரம் வந்துருச்சு, பொழக்க போகிறோங்க அப்படின்னு ஈரான் தரப்பில் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. அதனால் சவுதி அரேபியாவுக்கும் அடிஷனலாக சேர்த்தி தான். ஆனால் சவுதி அரேபியா நீங்கள் ஹை அலர்ட்டில் இருந்தாங்க, ஏதோ வருகிறது அதோ வருகிறதுன்ற மாதிரி ஹை அலர்ட்டில் இருந்தாங்க. அப்புறம் மற்ற வழக்கமாக குவைத்துனா ரொம்ப விரும்பிய நாடு, ஈரானுக்கு வந்து ரொம்ப விரும்பிய நாடுனா அந்த குவைத்தும் பக்ரைனும் தான் ரொம்ப விருப்பப்படுறாங்க தாக்கல் நடத்துறதுனா மட்டும். ஓமன் கொஞ்சம் கம்மியாக தான் அடிக்கிறாங்க. இருந்தாலுமே இன்றைக்கி ஓமனுடைய முக்கிய நபர் அங்கே போயிட்டாங்க ஈரானுக்கு. போயிட்டு என்ன பிரச்சனை, எங்கள் பகுதியில் கப்பல் போகுது, ஏன் வந்து அடிக்கிறீங்க, அந்த வழியை பாதுகாக்கிறதுக்கான வழி என்ன, ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ண முடியுமா, இல்லை பிரச்சனை எப்படி தீர்ப்பதுன்னு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன்னா நேற்று 23ஆம் தேதி கூட ஒரு 9 கப்பலில் 13 கப்பல் போன மாதிரி தெரிஞ்சுது. இன்றைக்கி வெறும் 1-2 கப்பல் தான் போயிருக்கு அந்த பக்கம், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில். அதனால் அது கொஞ்சம் சீரியஸாகவே பார்க்குறாங்க. ஸோ குவைத்தில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கேம்ப் தோஹா அப்படின்ற பகுதியிலும் கேம்ப் அரிஃப்சான் இந்த 2 இடத்துலையும் வந்து கண்டிப்பாக அவங்களோட அமெரிக்கனோட ட்ரூப் இருந்திருக்காங்க, நாங்கள் தாக்கல் நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து வேர் ஹவுசஸ் இருந்திருக்கு, கண்டிப்பாக அதுவும் பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. ஜோர்டன் வந்து சால்ட்டி ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த சால்ட்டி ஏர்பேஸில் ஏர்கிராஃப்டினுடைய மெயின்டெனன்ஸ் ஹேங்கர்ஸ் இருக்குது, அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்குன்றாங்க. இந்த மாதிரி இவங்க அடுத்தடுத்து சொல்ல அவங்க அடுத்தடுத்த தாக்குதல். ஏமன் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லா கப்பலையும் நேரத்தில் தவறான செய்தியை வெளியிட வேண்டாம்ன்றாங்க. சவுதி கப்பல் மட்டும் தான் எங்களுக்கு மெயின், மற்ற கப்பல்லாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுவும் சவுதி வேற இப்போ பாருங்க என்னங்க இஸ்ரேலுக்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அரபு நாடுகளே நீங்கள் ஒதுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அரபு நாடுகள் பேச்சு கேட்காம நீங்கள் இஸ்ரேலுக்கிட்ட நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஜியோனிஸுக்கிட்ட இணைகிறீங்கன்னா இதுக்கப்புறம் சவுதி எங்கள் லிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்க அவ்வளோதான் அப்படின்னு யார் சொல்கிறது? இப்போ எமினி யவுதிகள் வந்து ஒரே வெறித்தனமாகறாங்க, இன்னொன்று உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ சவுதி வந்து சப்போஸ் ஆல்டர்னேட் ரூட் எடுத்தாங்கன்னா கொண்டு போகலாம், யான்பூனுடைய பைப்லைன் கொண்டு போகலாம். பட் 19 நாளில் வந்து ரீச் ஆகுது தைவானுக்கு அப்படின்னா 48 நாள் 28 நாள் சேர்ந்து வரும். ஆப்பிரிக்காவை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து சேரணும், அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேரும். பட் இந்தியாவுக்கு பார்த்தாலும் அதே பிரச்சனை தான். அதனால் அது எப்படி தீர்வு கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. வருகின்ற செவ்வாய்க்கிழமை நெதன்யாகு அவர்கள் அமெரிக்கா போகிறார், மிக முக்கிய நாட்களாக பார்க்குறாங்க. ஏன்னா லின்சே கிரகாம் அவர்களுடைய ஃபனர்களுக்கு போகிறாரு, அங்கே போய் கலந்துக்க போகிறார். இல்லை கேன்சல் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஐ திங்க் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து பெருசாக சம்பவம் தாக்கல் நடத்துகிற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையில் இப்போ ஈரானு மீது தாக்கல் நடத்துறதுக்கான அதிகாரத்தை குறைக்கணும்னு அவங்க 214 ஓட்டு போட்டாங்க, 209. அதனால் தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு மேலவை கீழவை வந்து பெருசாக எடுத்தாலுமே செனட் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓட்டெடுப்பில் வந்து ஈரான் மீது தாக்கல் நடத்தலாம் அப்படின்ற ஓட்டெடுப்பு சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் இராணுவத்துடன் இணையிறது, அதாவது அடுத்த 2 வருஷத்துக்கு ஏஐயிலிருந்து மீதி அடுத்த லெவல் போகிறாங்கல்ல, அதையுமே வந்து ஒப்புதல் கிட்டத்தட்ட கொடுத்துட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ பெரிய டீப் ஒரு விவாதமே என்னென்னா, இந்த பிகாஸ் மவுண்டைன் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஒரு ஆழமான பார்வையில் இருக்கிறது. எப்படியுமே மலைக்கு அடியில் இருக்கிறதுனால பங்கர் பஸ்டர் வந்து பெருசாக அஃபெக்ட் கொடுக்காது. பெருசாக இதுக்கு முன்னாடி அப்படி நடத்துகிற மாதிரி இருந்தால் இதுக்கு முன்னாடி நிறைய எல்லாம் காலியாக இருக்கும். அதை தாண்டி என்ன பண்ணலாம், எப்படி நடத்தலான்றதான் பெரிய டிஸ்கஷனில் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு மினி அணுகுண்டை வந்து போட்டுட்டு அங்கே உள்ளக்கிற அணுகுண்டே வெடிச்சிருச்சுன்னு சொல்ல போகிறாங்களா? ஏன்னா வருகின்ற எச்சரிக்கையெல்லாம் பார்க்கும்போது அப்படி தானே தெரியுது, பர்ன் பண்ண போகிறோம், எரிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம வேறு வாய் வார்த்தை இல்லாமல் அப்படி சொல்லிட்டோம். இருந்தாலும் அந்த மலைப்பகுதியில் என்ன உள்ளக்கிற அவங்க அணு ஆயுத கேக்கு தான் வெடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலுமே ஆச்சரியப்படுவதுக்கு இல்லை, அதை நோக்கி தான் செல்கிறதா இல்லை வேறு ஏதாவது கொண்டு வர போகிறாங்களா? ஜேடி வேன்ஸ் அவர்களை உடைய சீக்ரெட் சர்வீஸினுடைய ஏஜென்ட் ஒருத்தர் வந்து
விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு சில டாக்குமெண்ட்லாம் தொடர்ந்து அவரோட செக்யூரிட்டி டீட்டெயிலாம் யாரோ லீக் பண்ணியிருக்காங்களாம். அதாவது ஜேடி வேன்ஸை போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. யாரோ கூட இருக்கிற ஒரு நபர் வந்து ஒரு ஒட்டுமொத்த செக்யூரிட்டி டீட்டெயிலும் லீக் பண்ணியிருக்காங்களாம். ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிறாங்க. பக்கத்து வீட்டு பாட்டி கூட என்ன கண்ணு என்ன ஆச்சு, எது ஜேடி வேன்ஸ் இது மாதிரி பண்ணிட்டாங்களுமே, ஐஆர்ஜிசி தான்றாங்க, என்ன ஏதுன்றாங்க. ஏய் நீங்கள் ஏதாவது ஒரு பிளானை லீக் பண்ணிட்டு கடைசியில் ஓடி வந்து ஐஆர்ஜிசியோட கோக்குறீங்களா இல்லை நிஜமாக நடந்ததா? ஏன்னா இது எல்லாமே ஒரு கனெக்டிங் டாட் கொண்டு வாங்க. நேற்று வந்து இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய உயர் அதிகாரிகளையும் எங்களுடைய அமைச்சர்களையும் போடுறதுக்கு ஐஆர்ஜிசி சதி திட்டங்களை தீட்டி இங்கேயே ஆட்கள்லாம் வேலை பேசுனாங்க. 3 பேர்த்த தூக்கிட்டோம். அவங்க கிட்ட விசாரிச்சதுல ஒரு மர்ம தகவல் கிடைத்திருக்கிறதுனாங்க. கரெக்டாக இங்கேயும் உடனே ஜேடி வேன்ஸ் வேற அடிக்கடி இஸ்ரேல் எதிர்த்து பேசுறாரு. அந்த தகவலையே மேட்ச் பண்றது இல்லாம மனுஷன் செவ்வாய்க்கிழமை போனா என்னெல்லாம் சொல்ல போறாரே தெரியல. தலைவா கோட்டசாமி உன்னை போடுறதுக்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல போறாரு தெரியல. ஏற்கனவே தொடர்ந்து ட்ரம்ப் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் கொஞ்சம் ஏமாந்தனா என்னை வந்து ஈரான் போட்டுருவாங்க, ஏற்கனவே நான் அசாசினேட் பண்ணதான் பிளான் பண்ணாங்க, அது வந்து இஸ்ரேல் சொல்லியிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் என்ன நடக்க செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஒரு முக்கியமான நாட்களாக இருக்க போகிறது. எப்படி ஃபுட்பால் மேட்சுக்கு இந்த ஃபைனல் நாள் எதிர்பார்த்தாங்களே ஸ்பெயினுக்கும் இந்த பக்கம் ஜெர்மனி மேட்சும், அந்த ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும். இந்த செவ்வாய்க்கிழமை என்னதான் பேசி முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் எஸ்சிஓ சமிட்டு, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதனுடைய சம்மிட் வந்து கிர்கிஸ்தான் நடக்குது. அங்கே பாகிஸ்தானும் அராக்சி அவர்களும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாரு. எப்பா கொஞ்சம் பார்த்து ஏதாவது அப்படி இப்படின்னு சும்மா அப்படியாவது சொல்லி விடுங்கப்பா, நான் ஒரு 10 பில்லியன் வாங்கிக்கிறேன் அமெரிக்கிட்ட, அதுக்கப்புறம் கூட நீ தாக்கல் நடத்துங்கப்பா, ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குதுப்பா கொடுப்பா அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் நிறைய பாப்பா அந்த பக்கம்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் அது பயங்கர டீப்பாக போயிட்டுருக்கு. அப்புறம் ரஷ்யா கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். வீடியோட கிளைமேக்ஸ் மட்டும் தரமாக முடிச்சிடலாம். என்ன காரணம்னா, ரஷ்யா மீது 21வது பொருளாதார தடையை போடுறாங்க ஐரோப்பா. சரியான நேரத்தில் அமெரிக்கா என்ன கையில் எடுக்கிறாங்க, லேபர், அதாவது லேபரை ஃபோர்ஸ் பண்ணி எல்லா நாடுகளும் வேலை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்தில் தொடங்கி, சுவிட்சர்லாந்து மட்டும் 12.5, மீதி எல்லா நாடுகளுக்கும் 10% வரி. இது இன்க்ளூடிங் ஐரோப்பா நாடுகளுக்குமே. இப்போ நம்ம தங்கச்சி தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி தாய்க்கழிவு என்ன கேட்குறாங்கன்னா, ஏப்பா நாங்கள் கரெக்டாக அங்கே வரி போடும்போது நீ 10% வரி போடுறியே, இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய சும்மா. ஏற்கனவே எங்கள் கூடாயிலோட விலை, கேஸோலைன் பிரச்சனை, கேஸ் பிரச்சனை கிடைக்குமா கிடைக்காதா, இதை தாண்டி இப்போ நீங்கள் 10% வரி போட்டுறீங்களே, நாங்கள் ரஷ்யா மீது வரி போடக்கூடாதுன்ற ஒரு நட்பின் அடிப்படையிலவா இல்லை அக்கறையின் அடிப்படையில் இல்லை நிஜமாவே போடுறீங்களா என்ற கேள்வியை இது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் விரிசலை ஏற்படுத்துகிறது என்றாங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் நேட்டோ நாடுகளோடு இணைந்து ஈரான் தாக்கல் நடத்துறதுக்காக போடுறீங்களா, வந்துட்டா இப்போ வரியை நீக்கிறீங்களா, என்ன சொல்லுங்க கோட்டசாமி சொல்லுங்க அப்படின்னு நம்ம தாய்க்கிழவி உலுக்கி கேட்குறாங்க. என்ன சொல்ல போறாரு கோட்டசாமி அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுன்னு எடுத்து பாருங்க. ஸோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்கு மோசமாக முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.